गुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ आलिङ्ग्यदेवीं हरितानिषण्णं परस्पराष्टकटीनिवेशं सन्ध्यारुणं पाशशुनीव अन्तं भयापहं शक्तिगणेशमीडे। ॐ मयि मेधां मयि प्रजा मयि अग्निस्तेजो ददातु मयि मेधां मयि प्रजा मयि इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रजा मयि सूर्यो प्राजो ददातु। ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவன் என்பது குறித்து ஓரார், குருவே சிவன்மாய் கோன்மாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. நாம் பேச போற தலைப்பு என்னன்னா, விநாயகர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி பேச போறேன். ஃபர்ஸ்ட்டு பார்வதி தேவி குளிக்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாதுகாப்புக்கு யாரை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு சிவபெருமானோட வாகனத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கும் போது வைக்க வேணாம், அவங்க பயந்துட்டு உள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான். அதுக்கு அடுத்ததாக பார்வதி தேவி என்ன யோசிப்பாங்கன்னா, மஞ்சள்ல ஒரு மனிதனை உருவாக்கி அதுக்கு சக்தி கொடுத்து எனக்கு நீ கொம்பு கொடுத்து எனக்கு பாதுகாப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவபெருமான் வருவார். சிவபெருமான் வந்தோடனே என்னை உள்ளே விடு, நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவார். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. அப்புறம் சிவபெருமான் ரொம்ப கோபம் அடைஞ்சு அவரோட சூலத்தை எடுத்து கழுத்தில் விட்டுருவாங்க. கழுத்தை விட்டோன்னே என்னாகும், கழுத்து உடம்பு தனித்தனியாக போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தேவர்கள்லாம் வருவாங்க. தேவர்கள்லாம் வந்தோடனே எந்த திசையில எந்த தலை இருந்தாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. போனா அங்க ஒரு ஞான தலை இருக்கும். யானை தலையை எடுத்துட்டு வந்து அந்த உடம்புக்கு மேல வச்சு சக்தி கொடுத்து அந்த பிள்ளையார் விநாயகர் வந்துருவாரு. இதோட என் ஸ்பீச்சை முடித்துக் கொள்கிறேன்.